இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கழுகு கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். யோபு 39 அதிகாரம் 28 வசனம். கழுகின் முட்டைகளில் ஒன்று தவறுதலாக கோழி முட்டைகளுடன் கலந்துவிட்டது. கோழியும் தன் முட்டைகளோடு கழுகின் முட்டையை அடை காத்து குஞ்சு பொரித்தது. வளர வளர கழுகு குஞ்சின் உருவமும் சத்தமும் மாறத் தொடங்கியது. ஒரு முறை கோழி குஞ்சுகளை வேட்டையாடும்படி வந்த கழுகு கோழி குஞ்சுகளின் நடுவில் தனது இனத்தவனை கண்டதும் மெதுவாய் அதனுடன் பேச ஆரம்பித்தது. நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டது. அதற்கு கழுகு குஞ்சு, நான் பிறந்ததிலிருந்தே இங்குதான் இருக்கிறேன் என்றது. சற்று தொலைவில் மேய்ந்து கொண்டிருந்த கோழியை காட்டி, அதுதான் என் தாய் என்றது. அதற்கு கழுகு, இல்லை இல்லை, நன்றாக பார், என்னை போல நீயும் ஒரு கழுகுதான் என்றது. கழுகு குஞ்சு அதை உறுதியாக நம்ப மறுத்துவிட்டது. பல விதங்களில் இதற்கு புரிய வைத்தும் எதையும் நம்புவதாக இல்லை கழுகு குஞ்சு. சற்று நேரம் யோசித்த கழுகு, நம்மை பற்றி உலகத்திலேயே மிகச் சிறந்த புத்தகமான வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று உனக்கு சொல்லட்டுமா என சொல்ல ஆரம்பித்தது. நாம் கோழிகளைப் போல குப்பைகளை கிளறக்கூடாது. எல்லா பறவைகளை காட்டிலும் உயரத்தில் பறக்கும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நாம் கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நாம் நம்முடைய குஞ்சுகளை செட்டைகளால் சுமக்கக்கூடிய பலன் நமக்கு உண்டு என்று எடுத்து கூறி, நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, கன்மலையின் மேல் இருக்க வேண்டும் என்று கூறி தன்னுடன் அழைத்து சென்றது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த கழுகு குஞ்சை போல நாமும் கூட அநேக நேரங்களில் நம் நிலையை மறந்து உலகத்தின் காரியங்களில் திருப்தியாய் இருந்து விடுகிறோம். மறுமைக்குரிய மேலான காரியங்களில் நாம் வளர பிரயாசப்பட வேண்டும். சுமார் 150 அடி உயரத்திற்கு மேலாக கழுகு பறந்தாலும் தன் இரையை துல்லியமாக பார்க்கும் திறமையுடையது. அதுபோல நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் நோக்கத்தை மறந்து விடாமல் வேத வசனம் என்னும் மன்னாவை உட்கொண்டு அதின்படி நடக்க வேண்டும். மேலும் கழுகின் பலன் எப்பொழுதும் குறைவதே இல்லை. வருடத்தின் குறிப்பிட்ட காலத்தில் அதற்கு இறகுகள் அனைத்தும் உதிர்ந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும். இந்நிலையில் அது சிகரத்தின் உச்சிக்கு சென்று சூரிய ஒளி தன் மீது படும்படி இரவு பகலாக ரெக்கைகளை விரித்து அமர்ந்துவிடும். சில நாட்களில் புதிய ரெக்கைகளுடன் புது பலத்துடன் தன் வாழ்வை அது தொடங்கும். நம் வாழ்விலும் சில நேரங்களில் பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டதை போன்ற உணர்வு, ஏன் இந்த நெருக்கடி என்பது போன்ற பயங்கள் காணப்படலாம். சோர்ந்து போய்விடாதீர்கள். கழுகு சிகரத்திற்கு செல்வதைப் போல உங்களுக்கு தேவ சமூகத்தில் இது ஒரு காத்திருக்கும் காலம். எனவே தேவ சந்நிதியில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளின் மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். செட்டைகளை அடித்து எழும்புவோம். சோர்ந்து போகாதபடி, இளைப்படையாதபடி கர்த்தருக்காக உற்சாகமாய் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தோடு உலகமாய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே அப்பா, அழைக்கப்பட்ட அழைப்பின் கர்த்தாவே நிச்சயத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே பரம சீயோனை வாஞ்சித்து நாடக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, இந்த உலகத்தின் மாயைகளிலே எங்களுடைய மனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மயங்கி விடாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கை வாழக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.